Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC Prelims 2026காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு விஷன் 1000 மிஷன் 100 2.0ன்ற இனிஷியேட்டிவ்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் வந்து அனதர் இனிஷியேட்டிவாக நம்ம வந்து வேர்ல்டு மேப்பில் இருக்கக்கூடிய பிளேசஸை கவர் பண்ணுற மாதிரி மேப் சீரீஸை வந்து இந்த செஷன்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஈச் கான்டினென்ட்ஸுமே வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் ஓரியன்டாக எந்தெந்த மாதிரியான கான்டெக்ட்ஸில் பார்க்கணும், ஸோ அதில் ஒவ்வொரு கான்டினென்ட்டுக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி மேப்பை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை கன்சிடர் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏஷியா கான்டினென்ட்டை கவர் பண்ணுவோம். ஏஷியா கான்டினென்ட்லேயும் மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்து ஏஷியா கான்டினென்ட்டில் தான் இது வரைக்கும் வந்திருக்கிறதுனால ஏஷியாவே நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் இந்த பர்டிகுலர் செஷனில் வந்துட்டு வெஸ்ட் ஏஷியா அண்டு சென்ட்ரல் ஏஷியா ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன்ஸ் அண்டு என்னென்ன கான்டெக்ட்ஸில் நம்ம அதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக எப்படி பார்க்கணுன்றதையும் என்னென்ன பிளேசஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்றதையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணலாம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸஸ்ஸு நம்ம வி வில் கோ த்ரூ தி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் வந்து இந்த பர்டிகுலர் கான்டினென்ட்டில் இருந்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய யூபிஎஸ்சி பிஒய்க்யூ கொஷின்ஸையும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அனதர் செட்ஸில் வந்து பார்த்தோம்னா அனதர் ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஏஷியாஸ், அதாவது சவுத் ஏஷியா, ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாஸை கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கான்டினென்ட்ஸுக்கும் தனித்தனி வீடியோஸாக வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்டினென்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஏஷியா தான். அதில் எஸ்பெஷலி என்னது வெஸ்ட் அண்டு சென்ட்ரல் ஏஷியா ரீஜன்ஸில். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து ரொம்ப வேர்ல்டு ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் தான் வெஸ்ட் ஏஷியா. ஓகேவா? இந்த வெஸ்ட் ஏஷியாவில் எஸ்பெஷலி நம்மளுடைய பர்ஷியன் கல்ஃப் ரீஜன்ஸு, ஈரானு, யூஎஸ் அண்டு இஸ்ரேல் ரிலேட்டடான வார் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ரொம்ப ஹாட் ரீஜன்ஸாக இது வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுன்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வெஸ்ட் ஏஷியான்னு பார்க்க போகும்போது வெஸ்ட் ஏஷியாவில் இதெல்லாம் இந்த ரீஜன்ஸை தான் நம்ம வந்து வெஸ்ட் ஏஷியாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வெஸ்ட் ஏஷியான்றதையும் சொல்லுவாங்க அல்லது மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் எந்தெந்த கண்ட்ரிஸ் டிஃபால்ட்டாக நம்ம வந்து கவர் ஆகும்னா இந்த எக்ஸாக்ட்லி இந்த அரேபியன் பெனின்சுலா ரீஜன்ஸ் எல்லாமே கவர் ஆகும். நமக்கு ஆஃப்ரிக்காவிலேருந்து நமக்கு த்ரூ பிளேட் டெக்டானிக்ஸில் எஸ்பெஷலி டைவர்ஜன்ஸ் ஃபால்ட்டு க்ரியேட் ஆகி அதுக்கப்புறம் அதில் இருந்து அரேபியன் பெனின்சுலா மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்ததோடைய ரிசல்டண்ட்டாக தான் நமக்கு இங்கே ரெட் சீ க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெட் சீக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய ரீஜனும் மெடிட்ரேனியன் சீக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸும் நம்ம வந்து ஓவராலாக வெஸ்ட் ஏஷியாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் டர்க்கி, அதுக்கப்புறம் மெடிட்ரேனியன் ரீஜனில் தனிப்பட்ட ஐலாண்டாக இருக்கக்கூடிய சைப்ரஸில் பாதி ரீஜன்ஸ் வந்து நமக்கு டர்க்கி வரும். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக நமக்கு இந்த கண்ட்ரி வரும் வராதுன்றது கிடையாது. இது எல்லாமே ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஆங்கிளில் நம்ம வச்சுக்கக்கூடிய கன்சிடரேஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சிரியா, லெபனான், இஸ்ரேல், ஜோர்டான், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, தென் குவைத், பஹ்ரைனு, கத்தாரு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, ஓமன், ஏமன், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அதுலேயும் இந்த சைடு வந்து பார்த்தோம்னா அர்மேனியா, அசர்பைஜானும் நம்ம வந்து வெஸ்ட் ஏஷியாவில் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஜார்ஜியா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே யூரோப்பியன் ரீஜன்ஸில் வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபார் அவர் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பர்டிகுலர் கண்ட்ரிஸும் இதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் பொலிட்டிக்கல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸையுமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி ரெட் சி ரீஜனுடைய பார்டர் கண்ட்ரிஸ். எப்பயுமே என்ன கான்டெக்ட்ஸில் பார்க்கணுன்றதும் நம்ம வந்து மேப்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஜெனரலாக வாட்டர் பாடிஸோடைய பவுண்ட்ரிஸு, அதே சமயத்தில் எந்தெந்த கண்ட்ரிஸ் இம்பார்ட்டண்ட்டாக நியூஸில் இருக்கோ அந்த கண்ட்ரிஸோடைய பவுண்ட்ரி நேஷன்ஸு, ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிவர்ஸு அந்த ஓஷன் வழி அந்த அந்த சீஸ்குள்ளார போய் கலக்குதா, அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ரிவர்ஸ் பாசிங் கண்ட்ரிஸு, ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான லேக்ஸ் அந்த பர்டிகுலர் ரீஜன்ஸில் இருக்கா, தென் வந்து இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் கான்டெக்ஸ்ட் இன் நியூஸ், வார்னாலையா அல்லது சிவில் வார்னாலையா, வேறு ஏதாவது ஒரு என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன்ஸ்னாலையா
அல்லது வேறு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னாலையா கூனாலையா இந்த மாதிரி எதனாவது இம்பார்ட்டண்ட்டான ரீசன்ஸ்னால சில பிளேசஸ் வந்து நியூஸில் இருந்துச்சுன்னா அந்த பிளேசஸ் எந்த கண்ட்ரியில் இருக்குதுன்ற கான்டெக்ட் வைஸ் யூபிஎஸ்சி கேட்பாங்க. ஸோ அதனால் நமக்கு சில பர்டிகுலர் ரீஜன்ஸில் இது எல்லா கான்டெக்ட்லையும் சில பர்டிகுலர் கான்டினென்ட்ஸில் இது எல்லா கான்டெக்ட்லையும் பார்க்க வேண்டியது வரும். அதே மாதிரி எல்லா கான்டினென்ட்ஸ்லையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸில் யூபிஎஸ்சி என்னென்ன கான்டெக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களோ அது ரிலேட்டடாக நம்ம இந்த என்டையர் ரீஜன்ஸையுமே வந்து கவர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டு ரெட் சி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த ரெட் சியோடைய பவுண்ட்ரிஸ் ரீஜன்ஸ், இந்த ரெட் சியோடைய பவுண்டரி ரீஜன்ஸை நம்ம பார்க்க போகும்போது இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான கண்ட்ரிஸ். என்னது நமக்கு வந்து இதுக்கு ஒரு ஷார்ட் நிமோனிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எஸ் டெஸ்ன்ற மாதிரி நம்ம ஒரு நிமோனிக் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ அந்த எஸ்ன்றதுல ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எஸ் என்னென்னலாம் வரும்? ஏமன், எரிட்ரியா அண்டு சூடான். இந்த மூணு கண்ட்ரீஸுமே ஃபஸ்ட்டு எஸ்ன்றதை குறிக்கும். இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத விஷயம் என்னன்னா ஈக்கு வந்து எரிட்ரியா தான் வருமே தவிர எத்தியோப்பியா வரக்கூடாது. எத்தியோப்பியா வந்து ரெட்சியோடைய பார்டர் நேஷன் கிடையாது. எது வரணும்னு தெரியும், எது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதை தான் யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயும் வைப்பாங்க. அதனால் எரிட்ரியாவா எத்தியோப்பியான்றதுல கிளாரிட்டி இருக்கணும். எரிட்ரியா தான். சூடான் வரும், அதே சமயத்தில் சொமாலியா வராது. ஓகேவா? ஸோ எஸ்ன்றது சூடானுக்கு தான் பொருந்துமே தவிர சொமாலியாவுக்கு பொருந்தாது. ஸோ எத்தியோப்பியாவும் வராது, சொமாலியாவும் வராது. அதுக்கப்புறம் என்னது நமக்கு இந்த இடத்துல பாபத் மந்தப் ஸ்ட்ரைட்டோடைய பவுண்டரி ரீஜன்ஸாக இருக்கக்கூடிய டிஜிபவுட்டி. ஓகேவா? டிஇஎஸ் டிஜிபவுட்டி, ஈஜிப்து, சவுதி அரேபியா. டிஜிபவுட்டி, ஈஜிப்து, சவுதி அரேபியா. இது எல்லாமே வந்து ரெட்சியோடைய பவுண்டரி நேஷன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமானது விஷயம் என்னதுன்னா ஜோர்டான் வந்து ரெட்சியோடைய பவுண்டரிஸாக வராது. ஏன்னா இந்த இடத்துல கல்ஃப் ஆஃப் அக்காபா வந்துடும், இந்த இடத்துல கல்ஃப் ஆஃப் சூயஸ் வந்துடும். சப்போஸ் ஜோர்டான் வந்து மெடிட்ரேனியன் சீயோடைய பவுண்டரியாகவும் வராது, ரெட்சியோடைய பவுண்டரிஸாகவும் வராது. ஓகேவா? ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி யூபிஎஸ்சி கேட்பாங்க. தென் அடுத்தது இந்த இடத்துல ஸ்ட்ரைட் இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரைட்ன்றது ரெண்டு இம்பார்ட்டண்டான வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ரீஜன்ஸை தான் நம்ம ஸ்ட்ரைட்னு சொல்லுவோம். ஸோ அதில் ரெட் சி ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைட் என்னது? பாப் எல் மந்தப் ஸ்ட்ரைட். ஓகேவா? ஸோ இது என்னது? இது எது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது? ரெட் சியையும் கல்ஃப் ஆஃப் ஏடனையும் கனெக்ட் பண்ணுது. கல்ஃப் ஆஃப் ஏடனையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அண்டு எந்த ரீஜன்ஸில் எந்தெந்த விஷயங்களை எந்த அளவுக்கு பார்க்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெட் சி பார்டரிங் கண்ட்ரீஸில் இந்த 6 கண்ட்ரீஸும் வரும். பாப் எல் மந்தப் ஸ்ட்ரைட்டோடைய கனெக்டிங் லொக்கேஷன்ஸ் எதுன்றதையும் நம்ம ஒரு சின்ன கிளாரிட்டியோட பார்த்துக்கணும். ரைட்டா? தென் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தோம்னா இந்த ரெட் சீக்கு மேலே இருக்கக்கூடிய அதே சமயத்தில் மெடிட்ரேனியன் சீயையும் ரெட் சீயையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ் எது? நம்மளுடைய சூயஸ் கேனல். ஓகேவா? ஸோ ஈஜிப்தோடைய சூயஸ் ரீஜன். இந்த சூயஸ் கேனல் என்ன பண்ணும்? மெடிட்ரேனியன் சீயையும் அந்த ரெட் சீயையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கல்ஃப் ஆஃப் சூயஸ் வழியாக பாஸ் ஆகும். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா இந்த சூயஸ் கேனல் பாசஸ் த்ரூ தி கிரேட் பிட்டர் லேக். ஓகேவா? ஸோ கிரேட் பிட்டர் லேக் வழியாக தான் இந்த சூயஸ் கேனல் பாஸ் ஆகி தென் கல்ஃப் ஆஃப் சூயஸ் வழியாக, ஏன்னா யூரோப்பியன் ரீஜன்ஸோடைய மெஜாரிட்டி ஆஃப் தி டிரான்ஸ்ஷிப்மெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் த்ரூ திஸ் சூயஸ் கேனல் த்ரூ தி கல்ஃப் ஆஃப் சூயஸ் அண்ட் ரெட் சி. அந்த ரெட் சி பாபெல் மந்தப் ஸ்ட்ரைட் மூலிமா போய் அரேபியன் சீயையும் தென் அதே சமயத்தில் இந்தியன் ஓஷன்ஸையும் கனெக்ட் பண்ணும். ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் இந்த கல்ஃப் ஆஃப் சூயஸும் கல்ஃப் ஆஃப் அக்காபாவையும் இணைக்கக்கூடிய ஒரு இன்பிட்வீன் பெனின்சுலா ரீஜன்ஸ் தான் சினாய் பெனின்சுலா ரீஜன்ஸ்னு சொல்லுவோம். இந்த சினாய் பெனின்சுலா தான், இது சினாய் பெனின்சுலா எந்த கண்ட்ரிஸ் சொந்தமானது? ஈஜிப்துக்கு சொந்தமானது. ஓகேவா? ஸோ சினாய் பெனின்சுலா இஸ் செப்பரேட்டட் பை கல்ஃப் ஆஃப் சூயஸ் ஆன் ஒன் சைடு அண்ட் கல்ஃப் ஆஃப் அக்காபா ஆன் அனதர் சைடு. ஓகேவா? அதே சமயத்தில் இந்த சினாய் பெனின்சுலா பார்டர்ஸ் வித் இஸ்ரேல். இந்த ரீஜனையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு மேலே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜோர்டான் ரீஜன் டஸ் நாட் பார்டர் வித் மெடிட்ரேனியன் ஆஸ் வெல் அஸ் ரெட் சி. இந்த டெட் சி ரீஜன்ஸ் இது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது சினாய் பெனின்சுலா எந்த 2 ரீஜன்ஸ்னால செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு, அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் சூயஸ் வழியாக வரக்கூடிய சூயஸ் கேனல் எந்த இம்பார்ட்டண்டான வாட்டர் பாடி வழியாக பாஸ் ஆகுது? கிரேட் பிட்டர் லேக். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன்ஸை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஷார்ட்டாக கிறிஸ்பாக சீக்கிரமாக நம்ம பார்த்துடலாம். தென் அடுத்தது
நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ரொம்ப முக்கியமான ரீஜன் என்னது, பெர்ஷியன் கல்ஃப் ரீஜன். ஓகேவா, இந்த பெர்ஷியன் கல்ஃப் ரீஜனுடைய பார்டர் கண்ட்ரீஸ். ஓகேவா, ஸோ பார்டர் கண்ட்ரீஸ் நம்ம இதுக்கு ஒரு நிமோனிக் என்ன வச்சுக்கலாம்னா, நமக்கு பேசிக்காக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஈரான் அண்ட் ஈராக் ஆர் பார்டர்ஸ் ஆஃப் பெர்ஷியன் கல்ஃப். அப்போ அதை வச்சுட்டு ஈரான் அல்லது ஈராக் இது ரெண்டுமே சேர்ந்து ஈரான் ஆர் ஈராக்கி கிங்ஸ் சர்வ் பிக் குவாலிட்டி யூஏஇ ஆயில். இந்த டேர்மை அல்லது இந்த ஃப்ரேஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா, இந்த ஃப்ரேஸில் உள்ள ஒவ்வொரு சிங்கிள் லெட்டர்ஸுமே இண்டிகேட்ஸ் தி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் அ கண்ட்ரி. அப்போ ஈரான் ஆர் ஈராக் இது ரெண்டுமே டிஃபால்ட்டாக வந்துடும். கிங்ஸில் இருக்கக்கூடிய கே இஸ் ஃபார் குவைத்து, அதுக்கப்புறம் எஸ்ன்றது சவுதி அரேபியாவை குறிக்கும். தென் பியில் இருக்கக்கூடிய பிக்ல இருக்கக்கூடிய பி வந்து பஹ்ரைனை குறிக்கும். தென் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கியூ வந்து கத்தாரை குறிக்கும். அதுக்கப்புறம் யூஏஇ ஓ ஆயிலில் ஓ வந்து ஓமனை குறிக்கும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ பெர்ஷியன் கல்ஃப் இஸ் சரவுண்டட் பை ஆல் ஆஃப் தீஸ் கண்ட்ரிஸ். இது ரொம்ப முக்கியம். இதில் இந்த பர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஐலாண்டு கண்ட்ரியாக இருக்கிறது என்னது, பஹ்ரைன் மட்டும்தான். ஓகேவா, ஸோ பஹ்ரைன் மட்டும்தான் ஐலாண்டாக இருக்கிறது. மீதி எல்லா கண்ட்ரீஸுமே ஷேர்ஸ் இட்ஸ் பார்டர்ஸ் வித் பர்ஷியன் கல்ஃப். அந்த ரீஜனையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னது, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான டிரான்ஸ்ஷிப்மெண்ட்ஸ் அக்ராஸ் தி பர்ஷியன் கல்ஃப்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் என்னது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் கனெக்ட்ஸ் பர்ஷியன் கல்ஃப் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஓமன். பர்ஷியன் கல்ஃப் ரீஜனையும் கல்ஃப் ஆஃப் ஓமனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனில் தான் இம்பார்ட்டண்ட்டான சிட்டி ஆஃப் ஈரானான பந்தர் அப்பாஸும் இருக்கும். ஓகேவா, தென் அடுத்தது இந்த பர்ஷியன் கல்ஃபில் பஹ்ரைன் தனியான ஐலாண்டாக இருக்கும். அதே மாதிரி 3 இம்பார்ட்டண்ட்டான ஐலாண்ட்ஸ் எது இந்த கார்க் ஐலாண்ட். கடைசியாக இப்போ ரீசெண்டாக இந்த கார்க் ஐலாண்டில் ஹிட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சீஸ்ஃபயருக்கான பாசிபிலிட்டிஸே உருவானுச்சு பிட்வீன் யூஎஸ்ஏ அண்டு ஈரான். பிகாஸ் இட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி இம்பார்ட்டண்ட்டான லொகேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 90% ஆஃப் தி க்ரூட் ஆயில் ரிசர்வ்ஸ் ஆஃப் ஈரான் ஆர் டிரான்ஸ்போர்ட்டேட்டட் த்ரூ திஸ் கார்க் ஐலாண்ட் தான். ஓகேவா, இந்த கார்க் ஐலாண்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் சிட்டி தான் இந்த புஷேர் டு சிராஸ். இந்த கனெக்டிவிட்டி காரிடாரை சைனா தான் டெவலப் பண்ணியிருக்கு. ஓகேவா, அப்போ இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த லவான் ஐலாண்ட் அண்டு காஷம் ஐலாண்ட், இந்த 2 ஐலாண்டுமே பிலாங்ஸ் டு ஈரான். ஜஸ்ட் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ அப்போ இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் எப்படி ரெட் சீவுடைய பவுண்டரி பார்டர் கண்ட்ரிஸ் நம்ம வந்து பார்த்தோமோ, அதே மாதிரி பெர்ஷியன் கல்ஃபோடைய பார்டர் கண்ட்ரிஸ் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரைட்ஸ் என்னென்ன, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஐலாண்ட்ஸ் விச் பிலாங்ஸ் டு ஈரான்ன்றதையும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா, தென் அடுத்தது இப்போ இந்த பர்ஷியன் கல்ஃப் ரீஜனில் நமக்கு ரிவர்ஸ் எந்தெந்த ரிவர்ஸ் வந்து இந்த பெர்ஷியன் கல்ஃபோட வந்து ஜாயின் ஆகுது, அது பாஸ் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ் என்னன்றது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, 2 முக்கியமான ரிவர்ஸ் என்னது, டைக்ரிஸ் ரிவர் அண்ட் யூஃப்ரேட்டஸ். ஸோ ஏன்ஷியன்ட் ரீஜன் டைமில் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய மெசபடோமியன் சிவிலைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஏர்லியர் சிவிலைசேஷன் சிமிலர் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அது எங்கே, இந்த 2 நதிக்கரைக்கு நடுவில் தான் இருந்தது மெசபடோமியன் சிவிலைசேஷன். அப்போ அந்த டைம்ல இருந்தே இந்த ரிவர்ஸ் ஹேவ் பாசிங் த்ரூ. இந்த 2 ரிவர்ஸினுடைய ஆரிஜின் எங்க இருக்கும், டர்க்கி ரீஜன்ல இருந்து ஆரிஜினேட் ஆகும். அப்போ டர்க்கி, சிரியா, ஈராக்கு, தென் ஃபைனலி இட் என்டர்ஸ் இன்டு பர்ஷியன் கல்ஃப். இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தீஸ் 2 ரிவர் டஸ் நாட் பாஸ் த்ரூ ஈரான். இந்த 2 ரிவருமே ஈராக்ல தான் பாஸ் ஆகி இந்த 2 ரிவருமே கன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரே ரிவரா ஃபைனலாக பெர்ஷியன் ரிவருக்கு போகும், பெர்ஷியன் கல்ஃபுக்கு போகும். அந்த ஒரு ரிவரா போகக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் ஷத் அல் அராப் ரிவர். ஓகேவா, ஸோ டைக்ரஸும் யூஃப்ரேட்டஸும் 2ம் சேர்ந்து ஒரே ரிவரா ஃபைனலாக போய் பெர்ஷியன் கல்ஃபில் சேரும். இந்த ஷத் அல் அராப் ரிவரோட ஒன் ஆஃப் தி ட்ரிபியூட்ரியா ஈரான்ல இருந்து வர ரிவர் தான் கரூன் ரிவர். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ டைக்ரிஸ் அண்ட் யூஃப்ரேட்டஸ் passes through Iraq, whereas Karun river is flown entirely within Iran. Karun is a tributary of Shat al-Arab river, and Shat al-Arab river is a confluence of both of these rivers.
இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 3 இம்பார்ட்டண்ட்டான ரிவர்ஸ். இதே யூபிஎஸ்சி வந்து ரெட் சீல ரிவர்ஸ் எதுவுமே மேஜரான ரிவர்ஸ் எதுவுமே ஃப்ளோ ஆகலன்றதை கேட்டிருக்காங்க. ஏன்னா ரெட் சீல எந்த ரிவர்ஸுமே மேஜராக ஃப்ளோ ஆகுது. பட் ரொம்ப ரொம்ப மைனூட்டாக சில ரிவர்ஸ் போகும். அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறதுல அஃபிஷியல் கீழே அதை எடுத்துக்கல. ஓகேவா? சப்போ பெர்ஷியன் கல்ஃப் வழியாக போகக்கூடிய ரிவர்ஸ்னால் இது மட்டும்தான். பாஸ் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ் தெரிஞ்சுக்கணும். எது டர்க்கி, சிரியா, ஈராக், இது 3 மட்டும்தான். ஈரான் வராது. அதே கரூன் ரிவர் இஸ் ஃப்ளோன் என்டையர்லி வித் இன் ஈரான். போத் ஆஃப் தெம் ஆர் ஃபைனலி என்டரிங் இன் டு தி பர்ஷியன் கல்ஃப் ரீஜன்ஸ். இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக ரிவர்ஸோடைய பாசிங் கண்ட்ரிஸும் சரி, அது போய் ஃபைனலாக சேரக்கூடிய இடத்த வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? தென் அடுத்தது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நியூஸில் இருக்கோ அந்த கண்ட்ரிஸோடைய பார்டர் நேஷன்ஸை யூபிஎஸ்சி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்க போகும்போது ஈரான் எடுத்துட்டோம்னா, ஈரானுக்கான ஷார்ட்டர் நிமோனிக்கா என்ன எடுத்துக்கலாம், நமக்கு ஏற்கனவே இந்த கண்ட்ரிஸ் தான். அதில் தப்பின்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். இதில் தப்பின்றது நமக்கு எல்லாருமே ஏற்கனவே தெரிஞ்சது தான். நமக்கு வந்து தாப்பி பைப்லைன் இருக்குல்ல, துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, இந்த தப்பி பைப்லைனுக்கு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்தியாவுக்கு பதில் அது என்ன குறிக்கும், ஈராக்கை குறிக்கும். ஓகேவா? முன்னாடி இருக்கக்கூடிய TAA மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கிட்டத்தட்ட 3 கண்ட்ரிஸ் இன் தி நேம் ஆஃப் ஏ. ஓகேவா? இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா ஏல ஆரம்பிக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எது ஆப்கானிஸ்தான், அர்மேனியா அண்ட் அசர்பைஜான். 3மே ஷேர்ஸ் இட்ஸ் பார்டர்ஸ். ஆப்கானிஸ்தான், அர்மேனியா, அசர்பைஜான் 3 கண்ட்ரிஸுமே ஷேர்ஸ் இட்ஸ் பார்டர்ஸ் வித் ஈரான். அதுக்கப்புறம் என்னது, 2 T வருது. 2 Tல வந்து பார்த்தோம்னா இதில் நல்லா கவனிக்கணும். டர்க்கி ஆன் ஒன் சைடு அண்ட் துர்க்மெனிஸ்தான் ஆன் அனதர் சைடு. இதே ரீஜனில் தஜிகிஸ்தான் இருக்கு. ஆனால் ஈரானோட பவுண்டரிஸை ஷேர் பண்ணக்கூடிய 2 கண்ட்ரிஸுமே துர்ன்ற நேமில் தான் இருக்கும். துர்க்மெனிஸ்தான், துர்க்கி, நாட் தஜிகிஸ்தான். இதை மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்ஷன்ஸில் தஜிகிஸ்தான் கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. தென் அதுக்கப்புறம் ஈராக் அண்டு பாகிஸ்தான், இது 2 மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ கவனிக்க வேண்டியது என்னது, டீல வரப்போகும்போது துர்க்மெனிஸ்தானும் தர்க்கியும் தான் வரும், தஜிகிஸ்தான் வரக்கூடாது. தஜிகிஸ்தான் டஸ் நாட் பார்டர் ஈரான். அதே சமயத்தில் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு லொக்கேஷன் என்னது, குவைத். குவைத் நம்ம பார்த்தோமா? இப்போ குவைத் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவைத்து இந்த டைக்ரிஸ் அண்ட் யூஃப்ரேட்டஸ் இந்த ரிவர் தான் செப்பரேட்ஸு குவைத்தையும் ஈரானையும். ஏன்னா இந்த பர்டிகுலர் ரீஜன் பிலாங்ஸ் டு ஈராக். ஓகேவா? ஸோ அப்போ குவைத் டஸ் நாட் ஷேர்ஸ் இட்ஸ் பார்டர்ஸ் வித் ஈரான். அதே மாதிரி சிரியா டஸ் நாட் ஷேர்ஸ் இட்ஸ் பார்டர் வித் ஈரான். ஸோ அப்போ ஒருவேளை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஆப்ஷன்ஸில் வைக்கிறதா இருந்தால் இந்த 2 கண்ட்ரியும் வைக்கலாம். அதே சமயத்தில் டீயை வைக்கலாம். டீல வர போகும்போது தஜிகிஸ்தான் வரக்கூடாது, மீதி 2 வரலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஷார்ட் நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பி. ஓகேவா? ஸோ சிரியாவும் வரக்கூடாது, குவைத்தும் வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் ஈரானை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்டர் கண்ட்ரிஸை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான பார்டர் கண்ட்ரிஸாக இருக்க வேண்டியது இது மட்டும்தான். தென் அடுத்தது, எந்தெந்த இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸு, தட் இஸ் போத் மிலிட்ரி ஆஸ் வெல் அஸ் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் சைட்ஸு, அதே சமயத்தில் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இருக்கக்கூடிய சைட்ஸு, இது எல்லாத்தையுமே தான் ஸ்ட்ராட்டஜிக்காக ஐடென்டிஃபை பண்ணி இஸ்ரேலும் யூஎஸும் ஹிட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அப்போது எந்தெந்த சிட்டிஸ் எல்லாம் மேஜரான சிட்டிஸு ஃபார் வாட் ரீசன்ஸ் இருந்திருக்கு, அது எதனால ஹிட் ஆயிருக்குன்றதையும் நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்க போகும்போது இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ். ஓகேவா? ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, என்ன டெஹ்ரான் கேபிட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 ரீஜன்ஸ், அதாவது ஃபோர்டோ, நத்தான்ஸு, இஷ்ஃபஹானு, தென் வந்துட்டு இது எல்லாமே யாஸ்து ப்ராசஸ் இந்த எல்லாமே வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட்டான நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இருக்கக்கூடிய சைட்ஸு. ஓகேவா? ஸோ அதே தான் நமக்கு இங்கே கார்க் ஐலண்டுக்கு பக்கத்தில் புஷேர் ப்ராவின்ஸ் பார்த்தோமா, புஷேர்லையும் வி ஆர் ஹேவிங் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் ஆன் தி ஈரான் ரீஜன்ஸ். ஓகேவா? இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப மேஜரான அலிகேஷன் என்ன வச்சுருந்தாங்க, இவங்க வந்து வெப்பன் கிரேடுக்காக ஹை என்ரிச்மெண்ட் ஆஃப் யுரேனியம் ப்ராசஸிங் பண்ணுறாங்கன்றது தான் யூஎஸ்ல இருந்தும் இஸ்ரேல்ட்ட இருந்தும் வரக்கூடிய அலிகேஷன்ஸ். அப்போ அதுக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் சைட்ஸ் எதெல்லாம் இந்த காச்சிங் யுரேனியம் மைன்ஸும், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மைனிங் சைட்ஸ் ஆஃப் ஈரான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஷாகந்த் யுரேனியம் மைன்ஸ். ஓகேவா?
தென் இது இல்லாமல் நமக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ரிசர்ச் பிளான்ட் பொனாப் நியர் தப்ரீஸ் ரீஜன்ஸில், தப்ரீஸ், உர்மியா இந்த மாதிரியான ரீஜன்ஸ் எல்லாமே நார்தன் பார்ட் ஆஃப் ஈரான் ரீஜன்ஸில் இருக்கும். இது எல்லாமே மிலிட்ரி பேசஸும் கூட. தப்ரீஸ் ஆஸ் வெல் ஆஸ் நமக்கு புஷேரு, காச்சிம், இந்த பந்தர் அப்பாஸ் ரீஜன்ஸ் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜிக் சைட்ஸ். ஸோ ஜஸ்ட் இந்த நேம்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா யூபிஎஸ்சி எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு சைடு கண்ட்ரியை வச்சுட்டு இன்னொரு சைடில் அந்த இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் வச்சுட்டு இந்த ரெண்டுமே மேட்ச் ஆயிருக்கா இல்லையான்னு மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்கு தாண்டி பெருசாக டீட்டெயில்டாக கேட்க மாட்டாங்க ஃப்ரம் தி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்போ இதில் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய எல்லா சிட்டிஸும் ரொம்ப முக்கியம். ஷிராஸ், புசேரு, பந்தர் அப்பாஸ், தென் வந்து ஷாஹத், இஸ்ஃபஹான், நத்தான்ஸ், ஃபோர்டோ, அதுக்கப்புறம் பார்ச்சின் மிலிட்ரி பேஸு, அதுக்கப்புறம் டப்ரிஸ், ஊர்மியா, மஹாத், ஓகேவா, மஷாத், இந்த ரீஜன்ஸும் மிலிட்ரிக்கான இம்பார்ட்டண்ட்டான பேசஸ். ஸோ இந்த எல்லா ரீஜன்ஸ்லையும் இன்க்ளூடிங் மினாப் இந்த எல்லா ரீஜன்ஸ்லையுமே அட்டாக் ஹேஸ் பீன் ஹேப்பன்ட். இதுக்கு ரிட்டாலியேட்டரே யுரான் ஹேஸ் ஆல்சோ பிளேஸ்ட் அன் அட்டாக். ஸோ அந்த இடத்துல தான் கல்ஃப் கண்ட்ரீஸ் மற்ற கண்ட்ரீஸ்லையுமே தே ஹாவ் ஃபேஸ்டு தி அட்டாக் ஆஃப் ஈரான் மிசைல்ஸ். ஓகேவா. ஸோ குவைத்து, பஹ்ரைனு, கத்தார், யுஏஇ இது எல்லாத்துலேயுமே நடந்தது, இன்க்ளூடிங் ஹைஃபா, அதாவது நார்தன் இம்பார்ட்டன்ட் சிட்டி ஆஃப் இஸ்ரேல் ரீஜன்ஸ்லையும் நடந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன்ஸு அதெல்லாம் ஈரானில் இருக்குதுன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டு சம் எக்ஸ்டென்ட் அது என்ன மாதிரியான லொக்கேஷன்ஸ்ன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா. தென் அடுத்தது இந்த பர்ஷியன் கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய ரெண்டு ரொம்ப முக்கியமானது ஃப்ரம் தி வேர்ல்டு பெர்ஸ்பெக்டிவ்ல ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரிசோர்சஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போகும்போது ரொம்ப முக்கியமான ஐலாண்ட் என்னது? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கார்க் ஐலாண்ட் விச் இஸ் வெரி மச் க்ளோஸ் டு புஷேர் ப்ராவின்ஸ். ஓகேவா. ஸோ இந்த கார்க் ஐலாண்ட் அதனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? கிட்டத்தட்ட இதுதான் ஈரானுடைய லார்ஜஸ்ட் ஆயில் டெர்மினல். 90% ஆஃப் ஈரான்ஸ் க்ரூட் ஆயில் passes through this island. ஓகேவா. ஸோ அதுலேயும் மெஜாரிட்டி ஆஃப் தி எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் கோயிங் ஃபார் சைனா அண்ட் இந்தியா ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் கார்க் ஐலாண்ட். இதை ஃபைனலாக அட்டாக் பண்ண போகும்போது தான் China as well as Pakistan, both of them have brokered and facilitated the peace deal between USA and ஈரான். ஓகேவா. ஸோ இதை ட்ரம்ப்பே வந்து ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஓகேவா. ஸோ அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமானது என்னது? இங்கே கிட்டத்தட்ட நம்மளுடைய கத்தாருக்கும் ஈரானும் ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கேஸ் ஃபீல்டாக இருந்தது தான் சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டு. ஓகேவா. இந்த சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டு தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நேச்சுரல் கேஸ் ஃபீல்டாக இருந்தது. அதில் எஸ்பெஷலி கத்தாருடைய ராஸ் லஃபான்ன்றது தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எல்என்ஜி ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸாக இருந்தது. அதுவும் காட் அட்டாக்ட் இன் திஸ் பர்டிகுலர் வார். அப்போது கத்தாருடைய இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷனும் இது ரெண்டுமே ஷேர் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கேஸ் ரிசர்வ்ஸாக இருக்கக்கூடிய சவுத் பார்ஸ், ஆல் ஆஃப் தெம்ஸ் ஆர் காட் அண்டர் அட்டாக் டியூரிங் திஸ் வார். அப்போ இந்த இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன்ஸையும் அது என்ன கான்டெக்ஸ்டுக்காக இருக்குது, அது எந்த பர்டிகுலர் ரீஜன்ஸில் இருக்குது, இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கும். அப்போ கார்க் ஐலாண்டு அதனோட சிக்னிஃபிகன்ஸு, சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்ட்ஸ் அதனோட சிக்னிஃபிகன்ஸு, அது எந்த பர்டிகுலர், இது ரெண்டுமே எங்கே தான் இருக்குது? பெர்ஷியன் கல்ஃப் ரீஜன்ஸில் தான் இருக்குது. இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஓகேவா. தென் அடுத்தது நமக்கு இந்த ஈரானை தவிர்த்துட்டு நமக்கு அதர் சைட் ஆஃப் வெஸ்ட் ஏஷியாஸை பார்க்க போகும்போது ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா இந்த லெவன்ட் நேஷன்ஸ். இந்த லெவன்ட் நேஷன்ஸ்ன்றது அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸோட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேம். ஓகேவா. ஸோ இட் சம்டைம்ஸ் சிக்னிஃபைஸ் ரைசிங் ஆன் தி ஈஸ்ட்ன்ற மீனிங்கை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணோம்னா ஈஸ்டர்ன் பவுண்டரி நேஷன்ஸ் ஆஃப் தி மெடிட்ரேனியன் சி. ஓகேவா. ஸோ ஈஸ்டர்ன் பவுண்டரி நேஷன்ஸ் ஆஃப் தி மெடிட்ரேனியன் சீஸ் லெவான்ட்டை குறிக்கும். இதில் வந்து இதுவும் வந்து ஒரு எக்ஸாக்டான ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் மாதிரி கிடையாது. இது எல்லாமே ஒரு ஆர்கியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நிமோனிக் தான். ஓகேவா. அதை பேரை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அது எதெல்லாம் வருது? சிரியா, லெபனான், இஸ்ரேல், இன்க்ளூடிங் ஜோர்டான் டஸ் நாட் டைரக்ட்லி பார்டர்ஸ் வித் மெடிட்ரேனியன் சீயா இருந்தாலும் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் லெவான்ட் இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஓகேவா. தென் அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வாட்டர் ரிவர் எதுன்னு கேட்டோம்னா ஜோர்டான் ரிவர். ஓகேவா. ஜோர்டான் ரிவர் எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா சிரியாவில் ஆரிஜினேட் ஆகி லெபனான் வழியாக கோலன் ஹைட்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சைட். இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். கோலன் ஹைட்ஸ், அதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்கை கடந்து ஃபைனலாக டெட் சீல போய் இது கலக்கும். ஓகேவா. டெட் சி இது வந்து சி ஆஃப் கலீலி. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேசஸ். ஓகேவா. ஏன்னா
இந்த region of West Bank previously belonged to the Jordan and it was captured by Israel later. அதனால தான் ஜோர்டான் ரிவருக்கு வெஸ்ட் சைடில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வெஸ்ட் பேங்க். ஓகேவா? ஸோ ஏற்கனவே டைக்ரிஸ், யூஃப்ரேட்டஸ் அண்டு கரூன் ரிவரை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிவர் இன் திஸ் பர்டிகுலர் ரீஜன்ஸில் எதுனா ஜோர்டான் ரிவர். ஓகேவா? இந்த கான்டெக்ட்லையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். தென் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, இஸ்ரேலுடைய இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ், இஸ்ரேல் அண்டு பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸு. ஸோ இதுதான் இங்கே இருந்து இதற்கு முன்னாடி நடந்திருக்க லாஸ்ட் இயரில் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சேர்த்து தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஈரானும் யூஎஸ்ஏ இஸ்ரேல் வாருக்கான மேஜரான ப்ராமினன்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இஸ்ரேல் வந்து especially after the second world war they have constructed a state for them in the name of Israel. அங்கே வந்து அதுவும் எஸ்பெஷலி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது வந்து 1967 நடந்த 6 day war. ஓகேவா? ஸோ 6 நாளைக்கு ஒரு பெரிய வாரில் வந்து ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய அராப் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து இஸ்ரேல் கூட வந்து போர் செஞ்சாங்க. அதில் இஸ்ரேல் ஹாவ் ஆக்குபைடு மெஜாரிட்டி ஆஃப் தி டெரிட்டரிஸ் ஃப்ரம் இட்ஸ் அட்ஜாயினிங் கண்ட்ரிஸ். ஸோ அப்படி தான் கோலன் ஹைட்ஸ்ன்ற ரீஜன் இப்போ நம்ம பார்த்தோம்ல சி ஆஃப் கலீலிக்கு பக்கத்தில் இருக்குதுன்ட்டு, இந்த கோலன் ஹைட்ஸ் கேஸ் கேப்சர்டு ஃப்ரம் சிரியா. ஓகேவா? ஸோ கோலன் ஹைட்ஸ் இஸ் கேப்சர்டு ஃப்ரம் சிரியா பை இஸ்ரேல் ஆஸ் வெல் அஸ் இந்த ஜோர்டான் ரிவருக்கு வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ரீஜனான வெஸ்ட் பேங்க் இஸ் ஆல்சோ கேப்சர்டு பை இஸ்ரேல் ஆஃப்டர் 1967 வார். அதே மாதிரி சினாய் பெனின்சுலா பார்த்துருந்தோமா, இந்த சினாய் பெனின்சுலாவையும் மெடிட்ரேனியன் சீயும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த காசா ஸ்ட்ரிப்புன்ற ரீஜன் வாஸ் டேக்கன் ஃப்ரம் ஈஜிப்த் பை இஸ்ரேல். இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான ரீஜன்ஸும் இஸ்ரேல் ஹாஸ் கேப்சர்டு from these adjoining countries and these regions were known for large number of Palestinian populations. ஸோ அதனால தான் இந்த ரீஜியன்ஸை எப்பயுமே இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ரீசெண்ட் டைம்ஸில் லாஸ்ட் இயர்ஸில் சிவியரான அட்டாக் ஹாஸ் ஹேப்பன்ட் இன் தி காசா ஸ்ட்ரிப் ரீஜன்ஸு. இந்த காசா ஸ்ட்ரிப் ரீஜன்ஸில் இன்னும் பர்டிகுலரான லொக்கேஷன்ஸையும் யூபிஎஸ்சி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் அப்போ இதை தெரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் இஸ் பார்டர்டு பை சினாய் பெனின்சுலா, தட் இஸ் ஈஜிப்த் ஆன் ஒன் சைடு, கல்ஃப் ஆஃப் அக்காபா அந்த சைடில் இருக்குது, ஜோர்டான் இந்த சைடில் இருக்குது, மெடிட்ரேனியன் சி ஒரு சைடில் இருக்குது, லெபனான் ஒரு பக்கம் இருக்குது, சிரியா ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இஸ்ரேலுடைய பார்டர் கண்ட்ரீஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எது ஈஜிப்து, ஜோர்டானு, சிரியா அண்டு லெபனான், இதெல்லாம் கண்ட்ரீஸு. வாட்டர் பாடிஸ்ன்னு கேட்டால் ஈவன் டெட் சி இஸ் ஆல்சோ அ பார்டர் நேஷன். அதுக்கப்புறம் கல்ஃப் ஆஃப் அக்காபாவும் வரும், மெடிட்ரேனியன் சீயும் வரும். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன்ஸ் வி நீட் டு நோ. இப்போ இதில் தான் இப்போ இந்த 3 ரீஜன்ஸுமே அட்ஜசன்ட்ல இருக்கக்கூடிய அராப் நேஷன்ஸ்ல இருந்துக்கிட்டு இஸ்ரேல் வந்து கைப்பற்றதுனால இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீனியன்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா வாரை நடத்தி இந்த என்டையர் ரீஜன்ஸ்லையும் பாலஸ்தீனியன் பீப்புள்ஸை பிளேஸ் பண்ண வைக்கணுன்றதுக்காக ஈரான் பேக்டு ஒரு நெட்வொர்க் ஆஃப் மிலிஷியாஸ் வந்து எக்ஸிஸ்டன்ஸாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ மேஜரான த்ரெட்டு அண்ட் மேஜரான பிளேயர்ஸ் இன் திஸ் வெஸ்ட் ஏஷியா ரீஜன்ஸில் யார் 2 பேர்னா இஸ்ரேலும் ஈரானும் தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஈரான் பேக்டப் மிலிஷியாஸ் which has been placed in all of these 3 regions. எது நம்ம பார்த்தோம், வெஸ்ட் பேங்க் ரீஜன்ஸு, கோலன் ஹைட்ஸு ஆஸ் வெல் அஸ் காசா ஸ்ட்ரிப் பார்த்தோமா. அந்த இடத்துல 3 இம்பார்ட்டண்ட்டான மிலிஷியாஸ் குரூப்ஸ் which is backed up by ஈரான் தான். எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ரீஜன்ஸில், அதாவது கோலன் ஹைட் ரீஜன்ஸ் அல்லது லெபனான் ரீஜன்ஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இவங்க ஹெஸ்பொல்லா. ஓகேவா? ஸோ ஹெஸ்பொல்லா லெபனானில் இருப்பாங்க. அதே மாதிரி காசா ஸ்ட்ரிப் ரீஜன்ஸில் இருக்கவங்க ஹமாஸு. இங்கே கொஞ்சம் தள்ளி வந்து ரெட் சீயோடைய ரீஜன்ஸில் ஏமன் ரீஜன்ஸில் இருக்கவங்க ஹவுத்தீஸ். ஓகேவா? ஏன் ஹவுத்தீஸ் இருக்காங்கன்னா இங்கே எப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனோ, அதே மாதிரி தான் இங்கே பாப் எல் மந்தப் ஸ்ட்ரைட்டும். கிட்டத்தட்ட இந்த ரீஜன்ஸோட கண்ட்ரோலை கையில் எடுத்துக்கணுன்றதுக்காக தான் நம்மளுடைய வெஸ்டர்ன் போர்ஷன்ஸ் ஆஃப் ஏமன்ஸ் வேர் கம்ஸ் அண்டர் தி கண்ட்ரோல்ஸ் ஆஃப் ஹவுத்தீஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஹவுத்தீஸு, ஹமாஸு, ஹெஸ்பொல்லா இந்த 3ம் கொஞ்சம் ரீசெண்டான இயர்ஸுக்கு முன்னாடி சிரியா வாஸ் நவடேஸ் has been mainly left out from the war related activities. ஓகேவா? ஸோ ISIS இருந்தப்போ சிரியா வந்து பெரிய லெவலில் ரோலை ப்ளே பண்ணிட்டு இருந்தது. இப்போ சிரியாவுடைய ரோல் பெரிய லெவலில் கிடையாது. பட்
ஈராக் ரீஜன்ஸ்ல ஈரான் பேக்டு மிலிஷியாஸ் வேர் ஆல்சோ தேர். ஸோ அப்போ இந்த நெட்வொர்க் ஓகேவா, ஸோ ஹமாஸ், ஹெஸ்பொல்லா, ஹவுத்தீஸ், மிலிஷியாஸ் இன் ஈராக்கு அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் சம் ஆஃப் தி மிலிஷியாஸ் இன் சிரியாஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க எல்லாருமே இன்க்ளூடிங் ஈரான் ஆர் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் தி இஸ்ரேல். அப்போ இஸ்ரேல் லாஸ்ட் இயர்ல 2025ல இன் தி ரீஜன் ஆஃப் காசா ஸ்ட்ரிப் எஸ்பெஷலி ஹமாஸையும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனன்ஸையும் கம்ப்ளீட்லி எலிமினேட் பண்ணணுன்றதுக்காக வேரியஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. ஒரு டைரக்ட் வாரே காசா ஸ்ட்ரிப் ரீஜன்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, அப்போ அந்த காசா ஸ்ட்ரிப் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி வெஸ்ட் பேங்க்கும் சரி, கோலன் ஹைட்ஸும் சரி, தென் வந்து நம்மளுடைய காசா ஸ்ட்ரிப் ரீஜன்ஸும் சரி, இது எல்லாமே அட்ஜசன்ட் கண்ட்ரீஸ்ட இருந்து த்ரூ வார் மூலிமா இஸ்ரேல் அக்வயர் பண்ணியிருந்ததுனால ஒவ்வொரு ரீஜனும் அங்கே அந்த ரெண்டு கண்ட்ரீஸுக்கான அட்ஜசன்ட் லொக்கேஷன்ஸாக ஒரு சீஸ்ஃபயர் லைன்ஸ் இருந்தது. ஓகேவா, இது வந்து ஒரு அட்மினிஸ்டர்டு பார்டர் கிடையாது, பட் ஒரு டீமிலிட்டரைஸ்டு ஜோனாவோ அல்லது ஒரு சீஸ்ஃபயர் லைன்ஸாகவோ அக்செப்டட் லைன்ஸாக சில லைன்ஸ் இருந்துச்சு. அந்த லைன்ஸை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இஸ்ரேலுக்கும் காசா ஸ்ட்ரிப் ரீஜன்ஸுக்கும் ஒரு சீஸ்ஃபயர் லைன்ஸாக இருந்த லைனுக்கு பேர் தான் எல்லோ லைன். ஓகேவா, இதே மாதிரி அதர் கண்ட்ரீஸோடையும் லைன்ஸ் இருந்திருக்கும்ல, அதுதான் இஸ்ரேல் அண்ட் வெஸ்ட் பேங்குக்கு நடுவில் இருந்த லைனு கிரீன் லைனு, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இருந்தது ப்ளூ லைனு, இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கு இருந்தது பர்பிள் லைன். ஜஸ்ட் இந்த லைன்ஸை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது இந்த இஸ்ரேலி ட்ரூப்ஸ் எங்கே இருப்பாங்கன்னா அவங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரிஜினலான காசா ஸ்ட்ரிப் ரீஜன்ஸில் ஒரிஜினலான காசாஸில் கொஞ்சம் அவங்களுடைய மிலிட்ரிஸ் வந்து உள்ள கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணுறதுக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க இந்த லைன் ஹாஸ் நவ் பீன் அட்மினிஸ்டர்ட் ஆஸ் அ சீஸ்ஃபயர் லைனாக இப்போது வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எல்லோ லைனுன்றது எதை இண்டிகேட் பண்ணுது, கிரீன் லைனுன்றது எதை இண்டிகேட் பண்ணுது, ப்ளூ லைனுன்றது எதை இண்டிகேட் பண்ணுது, தென் பர்பிள் லைனுன்றது எதை இண்டிகேட் பண்ணுது. தென் அடுத்தது இப்போ காசா ஸ்ட்ரிப் ஹேஸ் இட்ஸ் பார்டர் வித் ஈஜிப்த். அப்போ ஈஜிப்த் முன்னாடி வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் இம்பார்ட்டண்டான லொகேஷன்ஸ், ப்ராவின்சஸ் கான் யூனிஸ் அண்ட் ரஃபா, தென் மிடில் இருக்கக்கூடியது காசா சிட்டிஸ். ஓகேவா, ஸோ இந்த ரஃபா ரீஜன்ஸ் இருக்குல்ல, இந்த ரஃபா ரீஜன்ஸ்ல இந்த பர்டிகுலர் இந்த ரஃபா ரீஜன்ஸ்ல ரஃபா கிராசிங்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கு. இந்த கிராசிங் வழியாக தான் பீப்புள் ஹாவ் transmitted between the Egypt and Gaza Strip regions. இந்த ரஃபா ரீஜன்ஸையும் இஸ்ரேல் வந்து ரீசெண்டான டைமில் க்ளோஸ் பண்ணி ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அதுக்காக இவங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரைஸ்டு காரிடார் தான் இந்த ஃபிலடெல்ஃபி காரிடார். இது இன்னொரு யூபிஎஸ்சி எக்ஸாமில் யூபிஎஸ்சி டேரெக்டாகவே கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஃபிலடெல்ஃபி காரிடார் where Israel captures the Philadelphia corridor in the Gaza-Egypt borderline came entirely under the Israel's controls in the recent times. ஓகேவா, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த 1967க்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா சினாய் பெனின்சுலாவில் ஈஜிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு பீஸ் ட்ரீட்டியாக உருவானது தான் கேம்ப் டேவிட் அக்கார்ட்ஸ்ன்றது 1979. அதை பொறுத்து இந்த காரிடாரை வந்து டீமிலிட்டரைஸ்டு ஜோன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டீமிலிட்டரைஸ்டு ஜோனை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த காரிடார் இஸ் யூஸ்டு ஃபார் மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் பர்பஸ் வென் எவர் அ வார் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தட் பீரியட். அதனால தான் இந்த ராஃபா கிராசிங் ஹாஸ் பின் க்ளோஸ்டு பை இஸ்ரேல் இன் தி ரீசென்ட் டைம்ஸ். ஓகேவா, அப்போ ஃபிலடெல்ஃபி காரிடாரை பற்றி நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபிலடெல்ஃபி காரிடார்ன்றது என்னது, காசா ஸ்ட்ரிப்போடைய பவுண்ட்ரியா ஈஜிப்துக்கும் காசாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டீமிலிட்டரைஸ்டு லைன் தான் இந்த ஃபிலடெல்ஃபி காரிடார். ஓகேவா, இதே மாதிரி இன்னும் 2-3 காரிடார்ஸ் இருக்குது. ஓகேவா, அதில் ரொம்ப ஏன்னா இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு எப்படி இந்த என்டையர் காசா ஸ்ட்ரிப்பையும் கண்ட்ரோல் எடுக்கணும்னா இம்பார்ட்டன்ட் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் தி இன்டர்மீடியரி சிட்டிஸை வந்துட்டு கட் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன பிளாக்ஸாக நம்ம ஆக்குபை பண்ணிட்டோம்னா என்டையர் காசா ஸ்ட்ரிப்புமே நம்ம கண்ட்ரோலில் வந்துரும்ன்றது அடிப்படையை வச்சு தான் இஸ்ரேல் ஹேஸ் மூவ் ஃப்ரண்ட் இன் திஸ் பர்டிகுலர் வார். அதில் தான் நார்தன் காசா அண்ட் காசா சிட்டி இது ரெண்டையுமே பிரிக்கக்கூடிய மெஃபால்சிம் காரிடார், அதாவது ஜபாலியா காரிடார்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி காசா சிட்டியை இன்னொரு நம்மளுடைய சதர்ன் சைட் ஆஃப் காசா ஸ்ட்ரிப்பில் இருந்து டீஓரியன்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் நெட்சாரிம் காரிடார். ஓகேவா, தென் ஃபைனலாக இங்கே இருக்கக்கூடிய ஃபிலடெல்ஃபி காரிடார், அதே மாதிரி கிசுஃபிம் காரிடார்ன்றதும் டு சம் எக்ஸ்டென்ட் இட் ஹாஸ் பீன் ஆக்குபைடு பை இஸ்ரேல். ஓகேவா, ஸோ அப்போ இந்த காரிடார்ஸோட நேம்ஸை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் திஸ் காரிடார்ஸ் அண்ட் வை தீஸ் காரிடார்ஸ் ஹாஸ் பின் பில்ட்
are taken control by the Israel because it provides a proper disconnections between the important cities. ஓகேவா? ஸோ கான் யூனிஸ் ரஃபாட்ட இருந்து காசாக்கு இருக்கக்கூடிய இன்டர் கனெக்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுறது மூலிமா தே கேன் ஈஸிலி அட்டாக் ஃப்ரம் ஐதர் சைட்ஸ். ஸோ இது எல்லாமே கண்டினியூஸாக லாஸ்ட் இயரில் சேர்த்து நடக்க ஆப்வியஸ்லி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹமாஸ் அவங்க தானே சப்போர்ட்டட் பை ஈரான்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனாக தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஈரானோடைய வாரம் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக நடந்துகிட்டு இருக்கிறது. பட் அட் ப்ரெசென்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் தான். ஓகேவா? ஸோ இப்போ காசா ஸ்ட்ரிப் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய இந்த காரிடார்ஸை பற்றி ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அடுத்தது இதே வெஸ்ட் ஏஷியா ரீஜன்ஸில் கான்ஃப்ளிக்ட்டுக்கு எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணுறது கான்ஃப்ளிக்ட்டு மிலிட்ரி கூஸ் நடக்கக்கூடிய ரீஜன்ஸு, இந்த ரீஜன்ஸை எஸ்பெஷலி எப்பயுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அர்மேனியா அண்ட் அசர்பைஜான் ரீஜன்ஸுக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ் தான் என்னது, நகோர்னா கராபாக். ஓகேவா? ஸோ நகோர்னா கராபாக் ரீஜன்ஸ்ன்றது இவங்களுக்கு அவங்களுக்கான்ற மாதிரியான ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரியா இருக்குது. ஜஸ்ட் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் நம்ம இன்னொரு நோட் பண்ண வேண்டியது என்னது, லேக் செவான். லேக் செவான் இஸ் பிரசன்ட் வித்தின் தி அர்மேனியன் ரீஜன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ் கூட இம்பார்ட்டண்ட்டான லேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? தென் அடுத்தது இந்த ரீஜன்ஸில் நமக்கு ஈரானு, ஈராக்கு, சிரியா, டர்க்கி இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் முஸ்லீம் நேஷன்ஸாக நமக்கு வந்து தெரியும். பட் இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஒரு எத்னிக் குரூப்ஸ் இருக்காங்க. அந்த எத்னிக் குரூப்ஸ் தான் we can call it as குர்த்ஸ். ஓகேவா? குர்த்ஸ்ன்றவங்க ரிலீஜியஸ் பீப்புள் கிடையாது, எத்னிக் குரூப்ஸ். அப்போ எத்னிக்ன்ற போகும்போது தே டிமாண்டிங் அ செப்பரேட் நேஷன் கால்ட் அஸ் குர்திஸ்தான். ஓகேவா? குர்திஸ்தான்ன்றதை தனியாக வேணும்னு சொல்லிட்டு இதில் மெஜாரிட்டியாக சன்னி முஸ்லீம்ஸ், ஷியா முஸ்லீம்ஸ், ஈவன் ஜொராஸ்ட்ரியன்ஸ் அண்ட் சம் ஆஃப் தி கிறிஸ்டியன்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ரிலீஜியஸ் குரூப்ஸ் இருக்காங்க. பட் தே ஹாவ் அ செப்பரேட் வே ஆஃப் லைஃப் பிகாஸ் தே டிமாண்ட் செப்பரேட் நேஷன்ஸ் ஃபார் தெம்செல்ஸ். அப்படி இந்த குர்த்ஸோடைய பாப்புலேஷன் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிறது இந்த என்டையர் ரீஜன்ஸ்ல. ஈரான்லயும் இருக்காங்க, ஈராக்லயும் இருக்காங்க, சிரியாலையும் இருக்காங்க, டர்க்கிலையும் இருக்காங்க, அர்மேனியாலையும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த குர்திஷ் பேக்டு இண்டிபெண்ட் நேஷன்ஸுக்காக இந்த ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே அவங்க அந்த ரீஜன்ஸ் ஆக்குபை பண்றதுக்காக இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் நடக்கும். அந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் நடக்கக்கூடிய ரீஜன்ஸையும் யூபிஎஸ்சி கேட்பாங்க. ஸோ டைரெக்டாக இஸ்ரேலுக்கும் மற்ற கண்ட்ரீஸுக்கும் நடக்கக்கூடிய வாரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன்ஸையும் கேட்பாங்க. பவுண்டரி டிஸ்பியூட்ஸில் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸையும் கேட்பாங்க. வித்தின் தி ரீஜன்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய வேரியஸ் எத்னிக் குரூப்ஸ் அல்லது வேரியஸ் ரிலீஜியஸ் குரூப்ஸுக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டுச்சுன்னா அந்த கான்ஃப்ளிக்ட் ஏற்படக்கூடிய ரீஜன்ஸையும் யூபிஎஸ்சி கேட்பாங்க. அப்போ இந்த குர்த்ஸ் அல்லது குர்திஸ்தான்ன்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸை ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த குர்த்ஸ்னால நடக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான, ஏன்னா தே ஹேவ் ஆக்குபைட் ஆல் ஆஃப் தீஸ் கண்ட்ரிஸ் நம்ம வந்து பார்த்துருந்தோமா. அப்போ சிரியாவுடைய இந்த நார்த் ஈஸ்டர்ன் பகுதிகளில் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே குர்திஸ் டாமினேட்டட் கான்ஃப்ளிக்ட் ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன்ஸ் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த ராக்கா, மாம்பேச் இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரீசெண்டாக நமக்கு அடிக்கடி நியூஸில் இருந்தது என்னது, இட்லிப் அண்ட் அலப்போ. இது எல்லாமே ஒரு சைடில் டர்க்கி பேக்டப் மிலிஷியாஸ் இருப்பாங்க, ஒரு சைடு குர்திஸ் பேக்டப் மிலிஷியாஸ் இருப்பாங்க. இந்த சைடு இது என்னது, நமக்கு கோலன் ஹைட்ஸ் சிரியா கிட்ட இருந்து தான் இஸ்ரேல் ஹேவ் கேப்சர்டு. ஓகேவா? டமாஸ்கஸ் தான் சிரியாவுடைய கேபிட்டல். ஹம்மா, ஹோம்ஸ் இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ், அந்த சிட்டிஸ் எந்த கண்ட்ரியில் இருக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கும். அது எதுக்காக நியூஸில் இருந்துச்சு, ஓகேவா, கான்ஃப்ளிக்ட்டுக்காகவா அல்லது வேற ஏதாவது ரீசன்ஸ்க்காகவான்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அலப்போ, இட்லிப், ரக்கா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லொக்கேஷன்ஸ். அப்போ சிரியாவில் இருக்கிற மாதிரி அதர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கண்ட்ரி என்னது, ஈராக்லையும் குர்திஸ்தான் பேஸ் பண்ண அல்லது குர்த்ஸ் பேஸ் பண்ண கான்ஃப்ளிக்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது வந்து எங்க நடக்குது, இந்த ரீஜன்ஸ்ல மோசுல், எர்பில் அண்ட் கிர்குக். ஓகேவா? ஸோ இந்த ரீஜன்ஸ்ல எல்லாத்துலேயுமே கான்ஃப்ளிக்ஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கு. ஜஸ்ட் இந்த நேம்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தாண்டி பெருசாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது ஃபார் தி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ ஈராக்ல நடக்குதுன்னா ஆப்வியஸ்லி அதர் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னது, நமக்கு இந்த சைடு அரேபியன் பெனின்சுலா சைடில் இருக்கக்கூடிய ஏமன்ல ஹவுதீஸ் இருக்காங்க நம்ம வந்து பார்த்துருந்தோமா. அந்த நமக்கு இந்த வெஸ்டர்ன் போர்ஷன்ஸ் எஸ்பெஷலி பார்டரிங் தி பாபெல் மந்தப் ஸ்ட்ரைட்ஸ் were majorly under the control of Houthis. Eastern sides were majorly under the control of government of Yemen. ஓகேவா? ஸோ இதில் இந்த சிட்டிஸ் சனா,
ஹொதைதா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் போர்ட் சிட்டி. அதுக்கப்புறம் ஏடன், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன்ஸ் விச் ஆர் ஆல்சோ பீன் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஹவுதீஸ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த லொக்கேஷன்ஸை மட்டும் மேஜராக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த லொக்கேஷன்ஸு அந்த கண்ட்ரிஸ் இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி மட்டும்தான் யூபிஎஸ்சி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு வந்து வெஸ்ட் ஏஷியாவுடைய இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன்ஸு கான்டெக்ஸ்ட்டு எந்தெந்த விதத்தில் பார்க்கணுன்றதை நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி சென்ட்ரல் ஏஷியா ரீஜன்ஸில் பார்ப்போம். இப்போ சென்ட்ரல் ஏஷியன் எடுத்துக்க போகும்போது இதெல்லாம் தான் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான் அண்டு தஜிகிஸ்தான். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் என்னதுன்னா, இந்த உஸ்பெகிஸ்தான் இருக்குல்ல, இந்த உஸ்பெகிஸ்தான் இஸ் டபுள்லி லேண்ட்லாக்டு கண்ட்ரி. டபுள் லேண்ட்லாக்டு கண்ட்ரி. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவே ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி, அதை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸுமே லேண்ட்லாக்டாக இருந்துச்சுன்னா அதுதான் டபுள் லேண்ட்லாக்டு கண்ட்ரிஸ். உலகத்திலே ரெண்டு மட்டும்தான் இருக்கு. ஒன்று வந்து உஸ்பெகிஸ்தானு, இன்னொன்று வந்து லைச்டென்ஸ்டீன்னு சொல்லக்கூடிய யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஓகேவா? அது சரௌண்டட் பை ஸ்விஸ் அண்டு ஆஸ்ட்ரியா. இந்த ரெண்டு கண்ட்ரி மட்டும்தான் டபுள்லி லேண்ட்லாக்டு கண்ட்ரிஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான் அண்டு கிர்கிஸ்தான் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ். அப்போ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன்ஸில் நம்ம என்ன பார்க்கணும்? காஸ்பியன் சி. இந்த காஸ்பியன் சி இஸ் ஆல்மோஸ்ட் அ லேண்ட் லாக்டு சி. எல்லா சைட்லையுமே ஓப்பன் ஓஷனோட கனெக்ஷன் இல்லாமல் கண்ட்ரிஸ்னால பார்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லேண்ட் லாக்டு வாட்டர் பாடி தான் இந்த காஸ்பியன் சி. இந்த காஸ்பியன் சியை பார்டர் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கான நிமோனிக் தான் என்னது? இந்த தாரிக், TARIKன்றது. இந்த டீன்றது என்ன குறிக்கும்? எகைன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி துர்க்மெனிஸ்தான், அசர்பைஜான், ரஷ்யா, ஈரான் அண்டு கசகஸ்தான். ஸோ ரஷ்யா, ஈரான் அண்டு கசகஸ்தான், அசர்பைஜான் வரும், அர்மேனியா வராது. ஓகேவா? ஸோ அர்மேனியா வராது, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஈரான் வரும், ஈராக் வராது. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை தான் குழப்பாமல் இருக்கும். துர்க்மெனிஸ்தான் தான் வருமே தவிர வேறு எந்த கண்ட்ரிஸும் வராது. இது வந்து ஜஸ்ட்டு காஸ்பியன் சியோடைய பார்டர் கண்ட்ரிஸ். அடுத்தது என்னது? நமக்கு காஸ்பியன் சி வழியாக போய் சேரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ரிவர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா? ரெண்டு முக்கியமான ரிவர்ஸ் தான் காஸ்பியன் சியில் வந்து ஜாயின் ஆகுது. ஒன்று என்னது? வோல்கா ரிவர் விச் என்டையர்லி ஃப்ளோஸ் வித்தின் ரஷ்யா அண்ட் ஃபைனலி ஜாயின்ஸ் வித் தி காஸ்பியன் சி. ஸோ அதே மாதிரி தான் என்னது? உரால் மவுண்டெயின்ஸ், அது எஸ்பெஷலி சதர்ன் உரால் மவுண்டெயின்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகி வரது தான் உரால் ரிவர். அது ரெண்டு கண்ட்ரீஸில் ரஷ்யா ஆஸ் வெல் அஸ் கசகஸ்தான் இந்த ரெண்டு கண்ட்ரி வழியாகவும் பாஸ் ஆகி ஃபைனலாக காஸ்பியன் சீல போய் சேருது. ஸோ நமக்கு மற்ற சீஸில் பெர்ஷியன் கல்ஃபில் எப்படி ரிவர்ஸ் வந்து ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி காஸ்பியன் சீல ஜாயின் ஆகக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ரிவர்ஸ் என்னது? வோல்கா ரிவர் அண்டு உரால் ரிவர். இது ரெண்டை பற்றியும் நமக்கு தெளிவாக தெரியணும். ஓகேவா? தென் அடுத்தது இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வாட்டர் பாடி என்னதுன்னா இந்த ஆர்எல்சி. கிட்டத்தட்ட 1960s வந்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு இருந்த வாட்டர் பாடி ஹாஸ் நவ் பின் ஷ்ரங்க்டு டியூ டு ஹையர் நம்பர் ஆஃப் வாட்டர் எவாப்ரேஷனால இவ்வளோ கிட்டத்தட்ட அதனுடைய ஓவரால் லொக்கேஷன் பார்த்தோம்னா ஒரு 20% தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் வாட்டர் பாடி இருக்குது. அதுதான் என்னது? ஆர்எல்சி பார்டர்ஸ் பிட்வீன் கசகஸ்தான் அண்டு உஸ்பெகிஸ்தான். இது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்எல்சி பார்டர்ஸ் பிட்வீன் கசகஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான். அதே மாதிரி உஸ்பெகிஸ்தானும் துர்க்மெனிஸ்தானுக்கும் நடுவில் இன்னொரு ஒரு வாட்டர் பாடி, லேண்ட்லாக்டு வாட்டர் பாடி இருக்குது. அதுக்கு பேர் என்னது? சாரிகாமிஷ் லேக். ஓகேவா? ஸோ சாரிகாமிஷ் லேக் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் உஸ்பெகிஸ்தான் அண்ட் துர்க்மெனிஸ்தான். ஆர்எல்சி இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் கசகஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான். இந்த ஆர்எல்சியில் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ரிவர்ஸ் வந்து ஜாயின் ஆகுது. என்னென்ன? அமுதாரியா அண்டு சிர்தாரியா. ஓகேவா? ஸோ இதில் அமுதாரியான்றது ஆப்கானிஸ்தானில் ஆரிஜினேட் ஆகி ஃபைனலாக வந்து ஆர்எல்சியில் ஜாயின் ஆகுது. இது எல்லாமே அமுதாரியா பாசிங் கண்ட்ரிஸ். ஆப்கானிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான் ஃபைனலி ஜாயின்ஸ் வித் ஆர்எல்சி. அதே மாதிரி தான் சிர்தாரியா, அது எங்கே ஆரிஜினேட் ஆகுது? கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் வழியாக வந்து ஃபைனலாக ஆர்எல்சியில் ஜாயின் ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த லொக்கேஷன்ஸும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சென்ட்ரல் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? தென் அடுத்தது கசகஸ்தான். இந்த சைடு காஸ்பியன் சி ஆர்எல்சி விட்டுட்டோம்னா கசகஸ்தான், வித்தின் தி கசகஸ்தானில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டான வாட்டர் பாடி தான் இந்த லேக் பால்கஷ். ஓகேவா? ஸோ லேக் பால்கஷ்ன்றது இம்பார்ட்டண்ட்டான வாட்டர் பாடி. இந்த லேக் பால்கஷில் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் இட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் ஆர் சப்ளைடு பை இல்லி ரிவர், ILI. ஓகேவா? ஸோ இலி ரிவர்
இதுதான் மேஜராக ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர். இது வந்து சைனாவுடைய ப்ராவின்ஸில் இருந்து ஆரிஜினேட் ஆகி ஃபைனலாக கசகஸ்தானில் இருக்கக்கூடிய லேக் பால்கஷில் வந்து கலக்கும். அது இல்லாமல் கராகத்தா, லக்ஷு, லெப்சி, அயகோஸ்ன்ற அதர் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸும் இருக்குது. பட் மேஜரான ரிவர் எதுனா இலி ரிவர். ஸோ இதே மாதிரி இங்கே லேக் பால்கஷ் எப்படி கசகஸ்தானில் இருக்கோ அந்த மாதிரி ரஷ்யன் பவுண்டரிஸ்குள்ளாரே ஆக்குப்பையாக இருக்கிறதா லேக் பைக்கால். இந்த லேக் பைக்காலோட இது ஸ்பெசிஃபிசிட்டி என்னது? வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஓகேவா? வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். இதில் பார்த்தோம்னா அந்த டெப்த்துக்கான மீட்டர்ஸை சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1642 மீட்டர் வரைக்கும் இருக்கு லேக் பைக்காலோடது. காஸ்பியன் சீயை விட இது டெப்த் அதிகம். ஓகேவா? ஸோ லேக் பைக்கால். இந்த லேக் பைக்காலோட வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ரிவர்ஸ் என்னது? செலங்கா ரிவர் அண்ட் அங்காரா ரிவர். இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான ரிவர்ஸ். இதே மாதிரி லேனா ரிவர்னு இன்னொரு ரிவரும் இருக்கு. லேனா ரிவர். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ரிவர்ஸ் which flows into Lake Baikal so that this region is considered to be the freshwater lake. இதுக்கு அடுத்தது லாங்கஸ்ட் லேக் டாங்கானிகா. இது 2025 யூபிஎஸ்சியில் கேட்டிருந்துச்சு. இது என்ன கேட்டிருந்தாங்க? இது எங்க இருக்கு? லேக் டாங்கானிகா, ஆப்பிரிக்கா. இது எஸ்பெஷலி ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரீஜன்ஸ் இருக்கு. ஆப்பிரிக்காவை கவர் பண்ணும்போது இது இன்னும் டீட்டெயில்டாகவே பார்ப்போம். இது என்னது? செகண்ட் டீப்பஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா லேக் டாங்கானிகாவை 2025ல் 3 லேக்ஸை கொடுத்துட்டு இதில் எது வழியாக ஈக்குவட்டார் பாஸ் ஆகுதுன்னு யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. அதில் லேக் டாங்கானிகா முக்கியம். லேக் பைக்கால் விச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ப்ரெசென்ட் வித் இன் ரஷ்யா. எந்த ரிவர் அதில் ஃப்ளோ ஆகுது? செலங்கா, லேனா, அங்காரா ரிவர்ஸ் ஆர் ஃப்ளோயிங் த்ரூ இட். அதே கசகஸ்தான்குள்ளார் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான லேக் என்னது? லேக் பால்கஷ். அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர் என்னது? இலி ரிவர். இந்த அளவுக்கு நம்ம அந்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை ஃபேக்ட்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும். ரைட்டா? தென் அடுத்தது இந்த பர்டிகுலர் சென்ட்ரல் ஏஷியாவில் பார்டர் கான்ஃப்ளிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீஜன் என்னது? இந்த ஃபெர்கானா வேலி ரீஜன். இந்த ஃபெர்கானா வேலி ரீஜன்ஸ் தான் எது 2 கண்ட்ரீஸ்க்கு? கிர்கிஸ்தானுக்கும் டஜிகிஸ்தானுக்கும். ஓகேவா? ஈவன் அங்கே இருக்கக்கூடிய வாட்டர்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும் ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எத்னிக் பீப்புள்ஸு அங்கே அது அட்டானமஸ் ரீஜன்ஸை அனௌன்ஸ் பண்ணுறதுக்குன்ட்டு அந்த ரீஜன்ஸ் எஸ்பெஷலி பிட்வீன் தி மவுண்டேனஸ் ரீஜன்ஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் இம்பார்ட்டன்ட் பார்டர் கான்ஃப்ளிக் ஜோன் பிட்வீன் டஜிகிஸ்தான் அண்ட் கிர்கிஸ்தான். ஜஸ்ட் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கும். வேறு அதுக்கு மேலெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் தான் நமக்கு வெஸ்ட் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும், சென்ட்ரல் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ ஃபெர்கானா வேலின்றது கான்ஃப்ளிக்டில் இருக்குது. எந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில்? டஜிகிஸ்தான் அண்ட் கிர்கிஸ்தான். அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கும். அப்புறம் ஓவராலாகவே இந்த 2 ரீஜனையும் எடுத்துக்கிட்டோம்னா வெஸ்ட் ஏஷியா அஸ் வெல் சென்ட்ரல் ஏஷியாஸோடைய ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். நமக்கு தெளிவாகவே தெரியும். ரெட் சி விச் இஸ் கிரியேட்டட் டியூ டு தி ஃபால்ட் பிட்வீன் அரேபியன் பிளேட் அண்டு ஆஃப்ரிக்கன் பிளேட். அப்போ இந்த அதுவும் எஸ்பெஷலி இந்த ரீஜன் என்னது? திஸ் ரீஜன் இஸ் கம்ஸ் அண்டர் தி மிட் latitude tropical subtropical hot desert regionsகுள்ளார வருது. இந்த என்டையர் அரேபியன் பெனின்சுலா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அரேபியன் டெசர்ட்ஸ் தான். ஓகேவா? இந்த அரேபியன் பெனின்சுலாஸ். அதே மாதிரி இந்த டர்க்கி ரீஜன் இருக்குல்ல, இந்த டர்க்கியோட மிடில் ரீஜன்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அனட்டோலியன் பிளாட்டியூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீஜன்ஸ். அனட்டோலியன் பிளாட்டியூ வித் இன் டர்க்கி. எங்க? டர்க்கியில். ஓகேவா? ஏன்னா இந்த அனட்டோலியன் பிளேட் இருக்கு. அந்த அனட்டோலியன் பிளேட்டோடைய boundary regionsல we have observed rich deeper earthquakes which has happened a few years before. ஓகேவா? so larger number of lives were tarnished at that particular time. இந்த டர்க்கி ரீஜன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பவுண்டரிஸ், இந்த 2 எல்லைகளையும் பார்க்கக்கூடிய மவுண்டன்ஸ் பாண்டிக் மவுண்டன்ஸ் அண்ட் டாரஸ் மவுண்டன்ஸ். அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய யூரோப்பியன் ரீஜன்ஸையும் இந்த வெஸ்ட் ஏஷியாஸையும் பிரிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான நேச்சுரல் பவுண்டரிஸாக இருக்கிறதா இந்த காக்கசஸ் மவுண்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? தென் ரொம்ப முக்கியமானது டைக்ரிஸ் அண்ட் யூஃப்ரேட்டஸ் பார்த்தோமா. டைக்ரிஸ் அண்ட் யூஃப்ரேட்டஸ் ஈராக் வழியாக போய் ஃபைனலாக பெர்ஷியன் கல்ஃபில் கலக்கும்.
இங்கே ஈரான் ரீஜன்ஸில் இருந்து இங்கே டர்க்கி வரைக்கும் கிட்டத்தட்ட எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான மவுண்டைன் தான் ஜாக்ரஸ் மவுண்டைன்ஸ், ஓகேவா, ஜாக்ரோஸ் மவுண்டைன்ஸ். அதே மாதிரி எல்ப்ரஸ் மவுண்டைன்ஸ் ஆர் ஆல்ப்ரோஸ் மவுண்டைன்ஸ், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான மவுண்டைன்ஸ் விச் இஸ் பிரசன்ட் இன், அதாவது பாண்டிக் மவுண்டைன்ஸ், டாரஸ் மவுண்டைன்ஸ், காக்கசஸ் மவுண்டைன்ஸ், அதே சமயத்தில் ஜாக்ரோஸ் மவுண்டைன்ஸ் அண்ட் எல்ப்ரோஸ் மவுண்டைன்ஸ். தென் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், என்னது Volga river and Ural river enters into the Caspian Sea and RLC தான் சிர்தாரியா ரிவரும் அமுதாரியா ரிவரும் இருக்கு. மேலே இருக்கிறதெல்லாம் கசகஸ்தான் அப்லாண்ட் ரீஜன்ஸ், லேக் பால்கஷ் வித்தின் தி கசகஸ்தான் பார்த்துருந்தோம். இது எல்லாமே நம்ம சவுத் ஏஷியா ரீஜன்ஸ்ல பார்ப்போம், ஓகேவா. ஹிந்து குஷ், ஹிமாலயாஸ், காரகோரம், டியான்ஷன்ஸ், இது எல்லாமே சவுத் ஏஷியாவை பார்க்க போகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்போ இதில் இவ்வளோதான் நம்ம மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் என்ன ஒரே ஒரு அடிஷனலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஜாக்ரோஸ் மவுண்டன்ஸ் எத்தனை கண்ட்ரிஸ் வழியாக பாஸ் ஆகுதுன்னா 3 கண்ட்ரிஸ், ஈரான், ஈராக் அண்ட் டர்க்கி. வேறஸ் இந்த ஆல்ப்ரோஸ் ஆர் எல்ப்ரஸ் மவுண்டன்ஸ் இருக்குல்ல, இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபவுண்ட் வித் இன் தி ஈரான், ஓகேவா. அதே இங்கே நம்ம பார்த்தோம்ல டாரஸ் அண்ட் பாண்டிக் மவுண்டன்ஸ், அது எங்கே இருக்குது, டர்க்கி ரீஜன்ஸில் இருக்குது. ரொம்ப முக்கியமானது என்னது, இந்த காக்கசஸ் மவுண்டன்ஸ், அதாவது பவுண்டரிஸ் பிட்வீன் யூரோப் அண்ட் வெஸ்ட் ஏஷியாஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த காக்கசஸ் மவுண்டன்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் 4 கண்ட்ரிஸ், ரஷ்யா, ஜார்ஜியா, அர்மேனியா அண்ட் அசர்பைஜான், ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு நம்ம ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா போதும், ஓகேவா. இதை தாண்டி ஜியாகிரபிக்கலாக இங்கே ஏதாவது நடக்குது, அங்கே பெரிய லெவலில் எர்த்குவேக் நடக்குது, வல்கானிக் கரப்ஷன்ஸ் நடக்குது, அல்லது பெரிய லெவலில் என்விரான்மெண்டல் டிகிரடேஷன்ஸ் நடக்குதுன்னா அப்போ அதை கான்டெக்சுவலி பார்த்துக்கணும். மற்றபடி ஃபிசியோகிராஃபிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் இந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும். ஏன்னா கொஸ்டினுடைய டெப்த்தும் கான்டெக்ஸ்ட்டும் அவ்வளோதான் நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு, ஓகேவா. ஸோ அப்போ இதை கண்டினியூஷனோட சேர்த்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ரீஜன்ஸில் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் ஜஸ்ட் சால்வ் பண்ணிடலாம், ஓகேவா. இப்போ 2022 கேட்ட இந்த கேள்வி பாருங்க, த டேர்ம் லெவன்ட் often heard in the news roughly corresponds to which of the following regions? எந்த regions? Regions along the eastern Mediterranean shores, region along North African shores stretching from Egypt to Morocco, region along Persian Gulf and Horn of Africa. இப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே முக்கியம். இந்த Horn of Africaனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தி என்டையர் கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் மெடிட்ரேனியன் சி, எது நம்ம பார்த்தோம், லெவன்ட்ன்றது என்னது, ரீஜன் அலாங் தி ஈஸ்டர்ன் மெடிட்ரேனியன் ஷோர்ஸ், ஓகேவா. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸில் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கானா அதில் என்னென்ன கண்ட்ரிஸ் வருதுன்றதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும், ஓகேவா. தென் அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க, 2015 கேட்ட கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஆஃப் சவுத் வெஸ்ட் ஏஷியா does not open out to Mediterranean Sea. அப்போ மெடிட்ரேனியன் சீயோடைய ஈஸ்டர்ன்ஸாக லெவன்ட் இருந்ததுன்னு பார்த்தோம்னா அந்த லெவன்ட்டில் ஜோர்டான் இருந்தாலும் இட் டஸ் நாட் ஓப்பன் அப் இட்ஸ் பவுண்டரி வித் தி மெடிட்ரேனியன் சீன்னு பார்த்துருந்தோம். சிரியா இருக்கும், லெபனான் இருக்கும், இஸ்ரேல் இருக்கும். எது மட்டும்தான் டஸ் நாட் ஓப்பன் அப் இட்ஸ் பவுண்டரி, ஜோர்டான் மட்டும்தான் பவுண்டரிஸை ஷேர் பண்ணாது மெடிட்ரேனியன் சீயோட, ஓகேவா. இதே கேள்வி அப்படியே திரும்ப இன்னொரு தடவை கேட்டிருக்காங்க 2017. மெடிட்ரேனியன் சி இஸ் அ பார்டர் ஆஃப் விச் அமங் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ்? எது வரக்கூடாது, ஜோர்டான் வரக்கூடாது. ஜோர்டான் வரக்கூடாதுன்னு எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 2 ஆப்ஷன் போயிடும், ஓகேவா. எது 2 வரணும், லெபனான் வரணும், சிரியா வரணும், ஈராக் வரக்கூடாது, ஓகேவா. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் சி 3 and 4 ஒன்லி. ஜஸ்ட் பவுண்டரிஸ் ஆஃப் தோஸ் இம்பார்ட்டண்ட்டான சீஸை வச்சு தான் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இது கேட்டிருக்காங்க பாருங்க, டர்க்கி இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் விச் 2 சீஸ்? எந்த 2 சீஸ்க்கு நடுவில் இருக்கு? ஒரு பக்கம் மெடிட்ரேனியன் சி, இன்னொரு பக்கம் பிளாக் சி, ஓகேவா. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, பிளாக் சி அண்ட் காஸ்பியன் சி கொடுத்துருக்காங்க. கல்ஃப் ஆஃப் சூயஸ் அண்ட் மெடிட்ரேனியன் சி கொடுத்துருக்காங்க. கல்ஃப் ஆஃப் அக்காபா அண்ட் டெட் சி கொடுத்துருக்காங்க. இது 2க்கும் நடுவில் என்ன இருக்கு, இஸ்ரேல் இருக்கு, கரெக்டா, இஸ்ரேல் இருக்கு, ஓகேவா. இதே கல்ஃப் ஆஃப் அக்காபாக்கும் கல்ஃப் ஆஃப் சூயஸுக்கும் இது 2க்கும் நடுவில் இருக்கிறதா என்னது, சினாய் பெனின்சுலா, சினாய் பெனின்சுலா ஆஃப் ஈஜிப்ட். ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த மேப்போடைய ரீஜன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம கவனிக்க போகும்போது அந்த லொக்கேஷன்ஸில் இருக்கக்கூடிய அதர் இம்பார்ட்டன்ட் விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கணுன்றது தெரியுது. தென் இந்த கேள்வி பாருங்க, 2018 கேட்டது, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் has have shrunk immediately or dried up in the recent past due to the human activities? Immensely dried up அப்படின்னா என்னது, பிளாக் சி இன்னும் பெருசாக தான் இருக்கு. லேக் பைக்கால் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு, அதுதான் டீப்பஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குன்றதை நம்ம பார்த்துருந்தோம். பிளாக் சி இருக்குது, எது மட்டும்தான், ஆர்எல்சி மட்டும்தான், ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆர்எல்சி கசகஸ்தானுக்கு உஸ்பெகிஸ்தானுக்கு நடுவில் இருக்குது நம்ம பார்த்துருந்தோம்ல. இது வழியாக தானே சிர்தாரியா அண்ட் அமுதாரியா ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்துருந்தோம்ல. ஸோ இது எல்லாமே ஒரே கான்டெக்ட்ல நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்துக்கணும். அடுத்தது 2024, இப்போ ரீசெண்டாக கேட்ட இந்த கேள்வி பாருங்க, த ரெட் சி ரிசீவ்ஸ் வெரி லிட்டில் precipitation in any form. Yes, of course, it is present in the
சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸில் இருக்கிறதுனால நமக்கு கன்வெக்ஷனல் ரெயின்ஃபாலுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. அதே மாதிரி அது வந்து ஓஷன் கரண்ட்ஸ் அல்லது விண்ட் சிஸ்டத்தோடைய ஃப்ளோக்குள்ளார இல்லாததுனால எந்த விதமான சைக்ளோனிக் ரெயின்ஃபாலுக்கான பாசிபிலிட்டிஸும் கிடையாது. ஸோ அதனால இட் டஸ் நாட் ரிசீவ் எனி ரெயின்ஃபால் அல்லது வெரி லிட்டில் precipitation தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நோ வாட்டர் என்டர்ஸ் தி ரெட் சி ஃப்ரம் ரிவர்ஸ். ஈவன் தோ இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் இந்த லைன்ஸ் அப்படியே பிரிட்டானிக்கா சைட்லேருந்து மெஜாரிட்டி ஆஃப் தி மேப் பேஸ்டு கொஷின்ஸ்க்கு யூபிஎஸ்சி எந்த சைட்லேருந்து எடுக்கிறாங்கன்னா பிரிட்டானிக்கா சைட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மைனராக சில வாட்டர் பாடிஸ் இருந்தாலுமே நம்ம சொல்லிக்கிற அளவுக்கான மேஜர் ரிவர்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம அதனால தான் மற்ற சி பாடிஸ் அல்லது ஓஷன் பாடிஸில் வந்து எந்தெந்த இம்பார்ட்டண்டான ரிவர்ஸ் வந்து கன்ஃப்ளூட்ஸ் ஆகுதுன்றது பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த கான்டெக்ட்ல யூபிஎஸ்சி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ரீஜன்ல இதை கேட்டிருக்காங்க, காஸ்பியன் சி கேட்டிருக்காங்க, மற்றதையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? போத் 1 and 2. இப்போ பாருங்க, இந்த பாருங்க 2015 கேட்ட இந்த கொஸ்டின், த ஏரியா நோன் அஸ் கோலன் ஹைட்ஸ். கோலன் ஹைட்ஸ் சம்டைம்ஸ் அப்பியர்ஸ் இன் தி நியூஸ் இன் தி கான்டெக்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ரிலேட்டட் டு வாட்? கோலன் ஹைட்ஸ் நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம். சிரியா கிட்ட இருந்து இஸ்ரேல் 1967 வாருக்கு அப்புறம் கேப்சர் பண்ணியிருக்கக்கூடிய ரீஜன்ஸ். கோலன் ஹைட்ஸை பார்டர் பண்ணக்கூடியது என்னது? லேக் டிபேரியஸ் அல்லது சி ஆஃப் கலீலி. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கோல்டன் ஹைட்ஸை பார்டர் பண்ணக்கூடிய ரீஜன். இது எங்கே இருக்குது? சென்ட்ரல் ஏஷியா கிடையாது, சவுத் ஈஸ்ட் ஏஷியா கிடையாது, சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா கிடையாது, மிடில் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஏஷியா. மிடில் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஏஷியா, இந்த ரெண்டு நேம்லையும் இதை சொல்லலாம். ஓகேவா? தென் அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2018 கிடந்திருக்கு. ஜஸ்ட் பாருங்க, டவுன் சம்டைம்ஸ் மென்ஷன்ட் இன் தி நியூஸ் அண்ட் கண்ட்ரி. இந்த ஃபார்மேட்ல தான் கேட்குறாங்க. அலப்போ சிரியா பார்த்துருந்தோமா? ரைட்டு. கிர்குக் எங்கே இருந்தது? ஏமன்லையா இருக்கு. ஏமன்ல இருக்கிறது சனா, தென் வந்துட்டு ஹொதேதோ, இந்த மாதிரியான சிட்டிஸ் தான் பார்த்துருந்தோம். கிர்குக் எங்கே இருக்கு? ஈராக்ல இருக்கு. ரைட்டா? அதே மாதிரி மொசூலும் எங்கே இருக்கு? ஈராக்ல தான் இருக்கு. இது ரெண்டுமே குர்த்ஸ்னால கான்ஃப்ளிக்ட்ல இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் இன் ஈராக். ஆப்கானிஸ்தான்ல என்ன இருக்கு? மசாரை ஷரீஃப் இருக்குது. ஓகேவா? அப்ப இது ரெண்டும் வரக்கூடாது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 1 and 4. ஜஸ்ட் அந்த லொகேஷன்ஸ், அதோட அசோசியேட்டட் கண்ட்ரிஸ், அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. இதே ஃபார்மேட்லேயே பாருங்க, திரும்ப 2023 இப்போ ரீசெண்டாக நடந்ததுலேயும் கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ரீஜன்ஸ் ஆஃபன் மென்ஷன்ட் இன் தி நியூஸ் அண்ட் ரீசன்ஸ் ஃபார் பீயிங் இன் தி நியூஸ். என்ன ரீசன்ஸ்னால இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்த் கிவு அண்ட் இத்தூரி. ஓகேவா? நார்த் கிவு அண்ட் இத்தூரிக்கு பேரலாக என்ன போட்டிருக்காங்க நமக்கு வந்து அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாரான்றதை சொல்லியிருக்காங்க. இது கிடையாது. இது என்னது? இந்த பேரு, இந்த இது எதுக்கானது? நகோர்னோ கராபக் ரீஜன்ஸ்க்கு. ஓகேவா? அப்ப நார்த் கிவ் அண்ட் இத்தூரி எங்க இருக்கு? டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவுடைய ஒரு கான்ஃப்ளிக்ட் ரீஜன்ஸ் எங்க இருக்கக்கூடிய நியர்பை கண்ட்ரிஸான ருவாண்டா அண்டு உகாண்டா, இதோட நடக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் ரீஜன்ஸ் தான் இந்த நார்த் கிவ் அண்ட் இத்தூரி. இன்சர்ஜென்சி இன் மொசாம்பிக்ன்றது என்னது? ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரீஜன்ஸ் இருக்கிறது. ஸோ நம்ம ஆப்பிரிக்கா பார்க்க போகும்போதும் இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸை பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு பேருமே தப்பு. மூணாவது என்ன சொல்லியிருக்கு? கெர்சான் அண்ட் ஜப்போரிஷா. என்ன சொல்லியிருக்காங்க? இஸ்ரேல் அண்ட் லெபனான் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் அண்ட் லெபனானுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த ரீஜன் எங்க இருக்குது? ரஷ்யா, உக்ரைன் ரீஜன்ஸ்ல ரஷ்யாவுடைய கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ்குள்ளார வருது. ஓகேவா? ஸோ அப்போ 3 பேருமே தப்பா இங்கே மேட்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 3 பேருமே தப்பா இங்கே மேட்ச் ஆயிருக்கு. ஆப்ஷன் டி. ரைட்டா? ஸோ இதோட நமக்கு இந்த மேப்ஷன் செஷன் வந்து நமக்கு முடிவுக்கு வருது. ரைட்டா? ஸோ இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம வெஸ்ட் ஏஷியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா பார்த்துருந்தோம். இதுக்கு அடுத்த வர செஷன்ஸில் நம்ம சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஆஸ் வெல் ஆஸ் ஈஸ்ட் ஏஷியா, இது மூணையும் கம்பைன் பண்ணி இதே கான்டெக்ட்ஸில் என்னென்ன ரீஜன்ஸ் இருக்குது, அந்த ரீஜன்ஸ் என்னென்ன கான்டெக்ட்ஸில் பார்க்கணும், அதோட இது வரைக்கும் யூபிஎஸ்சி கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளை ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.